அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பமாக இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. அதுக்கு நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம்னு சொல்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு தானே ஆசையாக இருக்கிறது. அப்போ வாழ்வதுக்கு ஆசையாக இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதின்னு நினைக்கிறது நல்ல வாழ்க்கையை அமைச்சு நல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதுக்கு தான் நீங்களும் ஆசையாக இருக்கிறது. அதுபோல் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவங்களும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கிறது போல், கெட்டது பண்ணால் கெட்டதும் நடக்கிறது. அப்போ நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பண்ணுறது அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னா கெட்டது, நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கையில் 2 தான் நடக்கிறது. நல்லது கெட்டது. நல்ல செயல்கள் பண்ணும்போது நல்லது நடக்கும், கெட்ட செயல்கள் பண்ணும்போது கெட்டது தான் நடக்கிறது. அப்போ கெட்ட செயல்கள் பண்ணாமல் இருக்க வேண்டியது யார்? நம்ம தான் அதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டியது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கெட்ட செயல்கள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கெட்ட செயல்கள் நடக்கிறது. நல்ல செயல்கள் பண்ணும்போது தான் நல்ல செயல்கள் நடக்கிறது. நல்லா நினச்சி பாருங்கள். இவ்வளோ காலமாக உங்களோட வாழ்க்கையிலும் சந்திச்சு இருப்பாங்க, இந்த மாதிரி ஆளுங்க சந்திச்சு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும் பண்ணுற ஆள்கள் கிடைப்பாங்க. அவங்களுக்கு நல்லது தான் நடந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட விஷயங்கள் பண்ணுற ஆள்களுக்கும் நல்லது நடக்கிறது. ஆனால் ரொம்ப காலத்துக்கு இல்லை. நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட கண்ணால் உங்களோட காதால் கேட்டு இருக்கிறீங்க, கண்ணால் பார்த்து இருக்கிறீங்க கெட்டது பண்ணவங்களுக்கு என்ன நடந்துருது. ஆனாலும் நம்ம இப்போ வாழ்கிற இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது கெட்டது பண்ணால் தான் வாழ முடியுது. இந்த உலகத்தில் கெட்டது பண்ணால் மட்டும்தான், அடித்தா அடிக்கணும், அதுதான் இந்த உலகத்தில் இப்போ சொல்லுறது, இந்த சமுதாயத்தில் சொல்லி கொடுக்கறது அதுதான், அடித்தா அடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அடுத்து. ஆனாலும் அடிக்கும் போது அடித்தவங்களுக்கு உங்களுக்கும் அடிக்கிறதுக்கு தானே தோன்றுது. அப்போ யாராவது ஏதாவது சொன்னால் சொல்கிறதுக்கு, ஏசுறதுக்கு தான் நம்ம பழங்கி இருக்கிறோம். அது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏதோ கெட்டது தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ண வேணும்னு, நல்லது தேட வேணும், நம்மளுக்கு எல்லா நொடிகளிலும் யாரும் கற்றுக் கொடுத்ததும் இல்லை தானே. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த சமுதாயம் இப்போ இப்படி தான் இருக்கிறது. கெட்டது பண்ணால் கெட்டது பண்ணுங்க, அதுதான் நல்லது. ஏசுங்க, அடித்தா அடிங்க. ஏதாவது தீய விபத்து செஞ்சால் எல்லாவங்களும் கொடுக்கறது, எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லாவங்களும் சொல்கிறது அப்படி தான். ஆனாலும் நல்லது பண்ணுறதுக்கு, நல்லது செய்கிறதுக்கு நல்லா நினச்சி பாருங்கள். யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் நல்லது பண்ணுறதுக்கு தானே உங்களுக்கு யோசனை வருது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கெட்டது பண்ணும் போது நீங்கள் தானாகவே உங்களுக்கும் அந்த உலகத்திலிருந்து கிடைக்கிறது என்ன? கெட்டது மட்டும் தானே. அப்போ அந்த கெட்டது நடக்கும் போது நம்ம சொன்னால் நம்மளுக்கு எப்போ ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரி சோதனைகள் வருது, ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனைகள் மட்டுமே வருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் நினச்சாலும் தேவையில்லை தானே. அந்த நினைக்கிறதுல கொஞ்சம் கூட தேவையில்லை தானே. ஏன்னா அது நினைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதும் இல்லை தானே. ஏன்னா அந்த மாதிரி சோதனைகள் தான் நம்ம வாழ்க்கையிலுக்கு வருது. ஏன்னா நம்ம வாழ்வது அப்படி தான், நம்மளோட வாழ்க்கை அப்படி தான். ஏன்னா நம்ம கொடுக்கறது, நம்ம விதைக்கிற விதம் அப்படி தான். அப்போ நம்ம விதைக்கிற விதத்தை மாற்றினா, நம்ம நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும். அது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பழகி இருக்கிறது, நம்ம அது தெரிஞ்சு இருக்கிறது, நம்ம அது பண்ணியிருக்கிறோம். நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் யாருக்கு சரி நல்லதாக ஏதாவது கொடுத்தா, நீங்கள் உங்களோட மன சந்தோஷத்தோடு ஏதாவது கொடுத்தா அவங்களிருந்தும் ஏதோ சந்தோஷம், உங்களோட மனசுக்கு சந்தோஷமான ஏதாவது தான் கிடைக்கிறது. அது நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது. அப்போ நீங்கள் கெட்டது பண்ணும்போது அந்த கெட்ட விஷயங்கள் மட்டும் தானே நடக்கிறது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுள்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கும்பிடுறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க கடவுள் தானே. கடவுள்கள்னு சொல்கிறது நல்லவங்களுக்கு தானே. அந்த நல்லவங்களுக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ கடவுள்னு சொல்லி கும்பிடுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்குற சோதனைகள் கொடுக்கறது எதுனால நீங்கள் நம்புறீங்க? கடவுள் எதுனால சோதனைகள் கொடுக்குறாங்க? எதுனாலும் இல்லை. நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு நல்லா நினச்சி பாருங்கள், என்ன கேள்றீங்கன்னு நல்லா நினச்சி பாருங்கள். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு கேட்குறது,
நம்ம எல்லா நேரத்திலும் கடவுள்கிட்ட போயிட்டு, ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரி சோதனைகள் கொடுக்குறீங்க, எனக்கு இது கொடு கடவுளே, இது கொடு, இந்த மாலையை போட்டுக்கிட்டு இது கொடு கடவுளேன்னு நம்ம எந்த வேண்டுதல் பண்ணாலும் தேவையில்லை தானே. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படி தானே. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களுக்கு புல்ல இருந்து அந்த புல்ல நீங்கள் சொல்கிறது கேட்டா, நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்ந்தா, நல்லது மட்டும் பண்ண, நல்ல செயல்கள் மட்டும் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் எது கேட்டாலும் கொடுக்குறீங்க தானே. அது எதுனால கொடுக்குறீங்க? நல்லா நினச்சி பாருங்கள். அது எதுனாலும் இல்லை, நீங்கள் அவங்க நல்லது பண்ணுறதுனால, அவங்க நல்லா வாழ்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் கடவுளும். நீங்கள் நல்லா வாழ்ந்தால், நல்லது செயல்கள் பண்ணால், அது பண்ணால் மட்டும்தானே நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் கடவுளும். நீங்கள் நல்ல செயல்கள் பண்ணால், நல்ல விஷயங்கள் பண்ணால், தானாகவே கடவுளும் நல்லது தான் செய்வான், நல்லது தான் கொடுப்பான். ஆனாலும் நீங்கள் இப்போ கெட்டது பண்ணிவிட்டு நல்லது கேட்குறீங்க. அப்படி கிடைக்குமா? அது அப்படி கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணும்போது நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணும்போது கெட்டது தான் கிடைக்குது. கெட்டது கொடுத்து நல்லது கேட்டால் கிடைக்குமா? அப்படி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நல்லது கொடுக்கறதுக்கு மட்டும்தான். நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட புள்ள ஒரு ஆள் கொல்லுறார், உங்களுக்கு விருப்பமா? உங்களோட வாழ்க்கையில் அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்கள எப்படி பார்க்குறீங்கன்னு நல்லா நினச்சி பாருங்கள். அவர் ஒரு கொலைக்காரர் மாதிரி தானே நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட புள்ள ஒரு மிருகங்கள் கொல்லும் போது நீங்கள் அதுக்கு அனுமதி தருவீங்களா? அதுக்கும் அனுமதி தருவது இல்லை தானே. ஏன்னா உங்களுக்கே தெரிகிறது அது ஒரு பாவம், அது பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தானே சின்ன காலத்திலிருந்து எறும்பு பூச்சிகள் கொல்ல வேணாம், நல்லா நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதுவும் பண்ணாமல் இரு, இந்த மிருகங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம கவலைகள் கொடுக்காம இருன்னு நீங்களே சொல்லி கொடுத்து, இப்போ அப்படி சொல்லி கொடுத்த நீங்களே சொல்கிறீங்க. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கடவுள்கிட்ட சரிதான். நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எந்த கடவுள் உங்ககிட்ட எனக்கு ஆடு பலியாக கொடு, ஒரு மாடு பலியாக கொடுன்னு கேட்டார். அது நம்ம சரி கட்டணும். அது கடவுள் கேட்டதில்லை. கடவுள் நல்லவராக இருந்தால், கடவுள் கெட்டவராக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியறதில்லை. நீங்கள் பண்ணுறது மனசோட சந்தோஷத்துலனா பரவாயில்லை, அது கடவுள் கேட்டதுன்னா பரவாயில்லை. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கும் விருப்பம் இல்லாதது தானே அது. அப்போ இல்லாதது கடவுள் கேட்பாரா? கடவுள்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பக்தியார், மிகப்பெரிய மனிதர். அந்த மாதிரி மனிதர்கள் உங்ககிட்ட ஒரு ஆடு மாடு பலி கேட்பாரா? அப்படி இல்லை தானே. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நல்ல செயல்கள் மட்டும்தான் பண்ண வேண்டியது. நல்ல செயல்கள் பண்ணும்போது தானாகவே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. கெட்ட செயல்கள் பண்ணும்போது தானாகவே கெட்ட செயல்கள் நடக்கும்போது, அப்போ நம்ம கெட்ட செயல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம நல்ல செயல்கள் எதிர்பார்த்தா அந்த எதிர்பார்ப்பில் தப்பு இல்லை தானே. எதிர்பார்க்கலாம், ஆனால் கிடைக்குமா? கிடைக்கிறது இல்லை தானே. அப்போ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது தானே. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை. அப்படி தான் நினைக்கிறோம். அதுக்கு எனக்கு அது இருந்தால் சரி, இது இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறோம் தானே. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை சரி கட்டுறது. எதிர்காலத்தை சரி கட்டுறதுக்கு இப்போ இந்த நிகழ்காலம் என்ன பண்ண வேண்டியது? நல்ல செயல்கள் பண்ணணும். நல்ல செயல்கள் பண்ணால் இந்த நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழலாம், எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது நம்ம சொல்கிறோம், அது செய், இது செய், அந்த மாதிரி வாழும், இந்த மாதிரி வாழும், இது செஞ்சாலும் இது தேடினாலும் இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை, நிம்மதி கிடைக்கிறதும் இல்லை. நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ கிடைக்கிறது. இது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா எதுவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையில், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் எதுவும் என்கிட்ட இருக்கிறது இல்லை. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு உடை மட்டும்தான். அது இருக்கிற நான் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது
எதுவும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது உண்மையாகவே தான். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் பாதுகாக்கிறதுக்கு எதுவும் இருக்கிறது இல்லை. எனக்கு நினச்சி கூட பார்க்குறது இல்லை. எது எங்கே போகணும்னு சொல்லும்போது போகலாம், எங்கே வருதுன்னு சொல்லி வரலாம், எந்த பிரச்சனையும் வருவதில்லை. கேள்வி இல்லை என் வாழ்க்கையில். அப்போ உங்களோட வாழ்க்கையில் இங்கே வான்னு சொல்ல ஒரு கேள்வி வருது, எதுக்கு? அங்கே போகணுன்னு சொன்னால் ஒரு கேள்வி இருக்குது, எதுக்குன்னு. ஆனால் அந்த மாதிரி அந்த கேள்வி இருந்தால் தானே பிரச்சனை. அந்த கேள்வி இல்லாமல் வாழ்கிறதுக்கு முடிஞ்சா நல்லா நினச்சி பாருங்கள். எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் அந்த கேள்வி இல்லாமல் வாழ்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையை பயன்படுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக வாழ முடிகிறது. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடிகிறது. இல்லைனா எல்லா நேரத்திலும் ஏதாவது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களுக்கும் உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு துக்கம், கவலைகள், அந்த மாதிரி எல்லாமே நடக்கிறது. ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில். ஆனாலும் நான் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற தர்மம். இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையை புரிஞ்சா எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த நொடியில் சந்தோஷமாக வாழலாம். இந்த நொடியில் வாழ்கிறதுன்னு சொல்கிறது இப்போ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா நிகழ்காலத்தை பற்றி இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வாழ்கிறது, இப்போ இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறது தான் சந்தோஷம்னு சொல்கிறது. அந்த சந்தோஷத்துக்கு எல்லா நொடிகளிலும் எல்லா நேரத்திலும் முயற்சி பண்ணு. அதுதான் நம்மளோட வாழ்க்கை கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அதுக்கு மட்டும் நீங்கள் வாழுங்க. அந்த வாழ்வு உங்களுக்கு நிம்மதி கொண்டு வந்து கொடுக்கும், சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்போ அனைவருக்கும் இனிய காலை அடைக்க வேண்டும். முன் மாணிக்கமிடம் சரணம் அடைக்க வேண்டும்.